உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதுல கண்மணி தான் ஜெயிச்சிருக்கா. எஸ் எஸ். அனி, கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. பெரியம்மா, ஏன் ஏன் பெரியம்மா அப்படி சொல்றீங்க? பணம் இருக்குங்கிறதுக்காக பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறது ஒரு விதம். அளவுக்கு அதிகமாக பணம் இருக்குங்கிறதுனால அநியாயமாக செலவு பண்ணுறது இன்னொரு விதம். ஆனால் கண்மணி எதுவுமே ஆடம்பரமாக பண்ணலை. எதுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணியிருக்கா. அவளும் தேவையான செலவு தான் பண்ணியிருக்கா. அதனால எனக்கு கண்மணி செஞ்சுதான் சரின்னு படுது. கையில கம்மியான பணத்தை வச்சுக்கிட்டு இந்த தீபாவளியை கொண்டாடிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக வீரா இதுல ஜெயிச்சிட்டான்னு என்னால சொல்லவே முடியாது. பாட்டி, ம், இந்த போட்டிக்கு ரீவாலுவேஷன் இருக்கா? அப்படின்னா அதுதான் பாட்டி, பரீட்சையிலலாம் ஃபெயில் ஆயிட்டா திரும்ப பேப்பர் திருத்த சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவும் மறுபரிசீலனை இருக்கு. என்னது? இப்போ நம்ம 2 போட்டி வச்சிட்டோம். அதுல ஆளுக்கு ஒரு போட்டியில ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு போட்டி வைக்க போறேன். அதுல யார் பெஸ்டா பண்றாங்களோ அவங்க தான் இந்த குடும்பத்தோட சிறந்த மருமக. இது வைக்கிற போட்டி ஒவ்வொன்றும் வெடிகுண்டு மாதிரி இருக்கு. அடுத்து என்ன கண்ணி வீடு வச்சிருக்குன்னு தெரியலையே. சரி பாப்போம். ஆமா சார், இந்த வருஷம் நல்ல கலெக்ஷன் தான். எல்லாமே என் சின்ன மருமக கொடுத்த ஐடியா தான். சரிங்க சார், நான் காலையில கூப்பிடுறேன். ஓகே. ராமச்சந்திரா. பெரியமா, பார்த்து பெரியமா. ராமச்சந்திரா, சொல்லுங்க பெரியமா. நான் உன் மருமகளுக்கெல்லாம் போட்டி வைக்கிறேன்னு என் மேல ஒண்ணு வருத்தம் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரியமா, நீங்க நல்லதுதானே சொல்றீங்க. இந்த தீபாவளிக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியமா. ஏங்க நீங்க கொடுங்க. இதுல என்ன இருக்கு, நீயே கொடு. இல்லங்க நீங்க கொடுங்க. இல்ல பரவாயில்ல, நீ கொடு. என்னது இது? நீ கொடு நீ கொடுன்னு போட்டா போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. யாரா ஒருத்தர் கொடுங்க. யாருக்கு கொடுக்க போறீங்க? வலியம்மா, கொஞ்சம் முன்னாடி வாங்கல. எடு. இந்தாங்க புடிங்க. தவறு குடு. வாங்க குடுக்கலாம். இந்தாங்க வலியம்மா, இத வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ. அட வாங்கு. புடிங்க. வலியம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. வா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இரு. என்னடா இது? திடீர்னு புடவையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க புதுசா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இல்லம்மா, இன்னைக்கு எங்களுக்கு தலை தீபாவளி. நாங்க 2 பேரும் என்னோட வீட்டுக்கு போயிருந்தா எங்க அம்மா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்திருப்போம். ஆனா இப்போ இங்க தானே இருக்கோம். அதனாலதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி உங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தோம். ஏமா பாட்டி, உங்ககிட்ட இருந்ததே 1000 ரூபாய் தான். அதுல எப்படி வள்ளிக்கு புடவை வாங்குனீங்க? அந்த 1000 ரூபாயில எங்க பட்ஜெட்ல என்ன முடியுமோ அப்படி வாங்கியிருக்கோம் பாட்டி. என்ன இருந்தாலும் உங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ற மாதிரி வருமா? மனசளவுல ஒருத்தவங்க தான் புள்ளையா நினைச்சு யார் ஆசீர்வாதம் பண்ணாலும் அது அம்மாவோட ஆசீர்வாதத்துக்கு சமம்தான். வள்ளியம்மா என்ன அவங்க சொந்த பொண்ணாதான் நினைக்கிறாங்க. அவங்க என்னோட பெத்த அம்மானா வள்ளியம்மா
என்னை பெத்து எடுக்காத அம்மா. வீரா, ஹலோ, என்ன அங்க மட்டும் தானே? உண்மையா சொல்ல போனா அவளுக்கு முன்னாடி எனக்கு தான் அம்மா. இந்த வீட்டில் எனக்கு 2 அம்மா. ஒன்று என்ன பெத்தது, இன்னொன்று நீ. நீ தானே என்ன வளர்த்து ஆளாக்குன. எங்க 2 பேத்துக்கும் நீ காமன் அம்மா. சுமங்கலி பொண்ணுங்க புருஷன் கையால தாலிலையும் குங்குமம் வச்சுக்கணும். வச்சு விடுறா. அப்படியே உச்சி வகுடிலே வை. பாட்டி ஆசீர்வாதம் பண்ணு. பண்ணுங்க. எங்களை நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க இருங்க, பாட்டி. நல்லா இருங்க, நல்லா இருமா. எந்திரி. வீரா, மாமா மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. குடுனா, குடு. ஆசீர்வாதம் பண்ணு. விழுங்க. ஆசீர்வாதம் நல்லா. பண்ணுனா. நல்லா. அம்மா வீரா, நான் பார்த்த வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக கூட நான் பழகுனதே இல்லைம்மா. உன் கையில் இருந்ததே 1000 ரூபாய் தான். அதில் நீ தீபாவளியும் கொண்டாடிட்ட. நீங்கள் சின்ன பசங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்படாம உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட பாரு. இந்த மனசு எல்லாருக்கும் வராதுமா. இந்த நல்ல மனசுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. கண்மணி, சூப்பர் மேட்ரு பாரு. நீ இப்படி மிஸ் பண்ணிட்டியே. நீ 20,000 ரூபாய் வச்சிருந்தல, ஒரு 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்திருந்தா வள்ளியை கவுத்திருந்துருக்கலாம்ல. ச்சே, மிஸ் பண்ணிட்டியே. அவளை பாரு. எனக்கு இது தோணாம போச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.